மதம் உங்களோட இருக்கணும், என் மதம் என்னோட அந்த இருக்கணும், மாதிரி என்கிட்ட இதெல்லாம் பேசுறவளை வச்சுக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து வான் பண்ணிடுவேன். சரி 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 என்கிட்ட இதெல்லாம் பேசுறவளை வச்சுக்கூடாது, ஓ ஏதோ பேச ஆரம்பிச்சா இந்த மாதிரி ஆமா சண்டை போட்டுருவேன். ஏன் சபைக்கு போனது அங்க என்ன நடக்கலாம் தெரியாது, என்னமோ நடத்துவாங்க, பாட்டு பாடுவாங்க, கொட்டு அடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, அவ்வளவுதான் தெரியும். மற்றபடி அவங்க என்ன செய்யறாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனா பைபிள் நீ படி அப்படின்னு சொல்லும் போது நான் எதுக்கு படிக்கணும், பைபிள்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு. நீ வந்து அதோட அந்த மாமா சொன்னார்ல, அதாவது குல்ஹுல்லா அஹத் அல்லாஹ் சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படிங்கிற ஒரு சூரா. அதாவது பெறப்படவும் முடியாது, பெறவும் முடியாது, பெறப்படவும் முடியாதுங்கிற ஒரு கடவுள் வந்து மனிதனா வர முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த அந்த சூறா இன்னுமே அது இருக்குது. அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கு, எப்படி மனுஷனா வர, கடவுள் வந்து எப்படி மனுஷனா வர முடியும் அப்படின்னு. எந்த இடத்துல அது பிரேக் ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு தண்ணி ட்ராப்போ ஒரு எண்ணெயோ நம்ம மேலே கொட்டி அப்படியே மேலே வடிஞ்சு அப்படியே போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து அது என்ன ஃபீல்னு எனக்கு சொல்ல தெரியும். இப்போ பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய டெஸ்டிமோனியை எங்கள் ஈடன் டிவி கொடுக்கறது. இப்போ சாட்சி கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ இஸ்லாத்துலேருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்து அது ஊழியம் செஞ்சிட்ருக்கீங்க, அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ எப்படி நீங்கள் இந்த உங்கள் மனமாற்றம் அப்படிங்கிறத நம்ம உங்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் பிறந்து வளர்ந்தெல்லாம் எங்கே எங்கே பண்ணுறீங்க? நான் பிறந்தது துபாய் நாட்டில். எங்கள் அம்மா அப்பா வேலை நிமித்தமாக அங்கே துபாயிலுக்கு போயிருக்கும் போது. துபாயில் தான் பிறந்தீங்க? துபாயில் தான் பிறந்தது. சரி சரி சரி. அங்ககிட்ட ஒரு 6 வயது வரைக்கும் அங்கே துபாயில் தான் நான் இருந்தேன். இங்கே அரபிக்காரங்க வீட்டில் தான் வந்து இருந்தாங்க. தனியாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்து சரி சரி அங்கே தான் அவங்க தங்க வச்சுருந்தாங்க வேலைக்காக. அங்கே தான் நான் பிறந்தேன். எனக்கு பேர் வச்சது முதல் கொண்டு அரபிக்காரங்க தான் பேர் வச்சது. எனக்கு நல்ல அரபி மொழிலாம் பேசுவேன்னு சொல்லுவாங்க. சரி. நான் வந்து 6 வயசு வரைக்குமே. 6 வயசுல வந்தீங்கன்னா திருப்பி எதுக்காக வந்தீங்க? 6 வயசுல எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா, அதாவது என்னை அரபிக்காரங்க வளர்க்குறதுக்கு அங்கேயே கேட்டாங்களாம். வளர்த்துக்கிறோம் அப்படிங்க, அங்கே வளர்த்துக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு. அப்படி என்னை வந்து ஏன்னா அவங்களோட இருக்க மாட்டேனா, அரபிக்காரங்களோட தான் இருப்பேனா. அதனால வந்து என்னை என்ன செஞ்சாங்கன்னா தெரியாமையே வந்து என்னைய வந்து இந்தியாவுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இங்கே இங்கே வந்துருந்தீங்க? இங்கே ஒரு என்னுடைய ஊர் வந்து தரங்கம்பாடி பக்கம் சங்கரன் பந்தல்ங்கிற ஊர் தான் என்னுடைய ஊர். 4th அப்போ படிக்கும் போதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து குடும்ப கஷ்டத்து நிமித்தமாக வந்து மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க எங்கள் அம்மா மட்டும் போனாங்க. நீங்களாம் இங்கே தான் இருந்தீங்க? நானும் என் தம்பி 2 பேரும் இங்கே தான் இருந்தோம். அப்புறம் ஒரு 6th படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து மறுபடியும் அவங்களும் வெளிநாடு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் யார் கண்ட்ரோலில் இருந்தோம்னா எங்களுடைய பெரியம்மா பெரியத்தாவோட கண்ட்ரோலில். நாங்கள் ஒரு 8th அப்படிலாம் படிக்கும்போது எங்கள் அம்மா வந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ 4th படிக்கும்போது போனாங்க. 4 years கழிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 8th படிக்கும் போது எங்கள் அம்மா வந்தாங்க. சரி 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 சரி. அப்போ ஒரு 3 மாசம் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அம்மா மிஸ் பண்ண அந்த நாட்களை. ஏன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளை. ஏன்னா நிறைய அந்த நாட்களை தாய் பக்கத்தில் இருக்கிறதானே சின்ன பிள்ளை யோசிக்கும். ஆனால் அந்த நாட்களில் வந்து எனக்கு அம்மா பக்கத்தில் இல்லை, எங்களுடைய அப்பா வந்து பக்கத்தில் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப அது ஏக்கமாகவே இருந்துச்சு. இது நிமித்தம் என்னன்னா எனக்கு அவங்க மேல ஒரு கசப்புமே வந்துருச்சு. ஏஜென்ட் பண்ணும்போது கூட என்னுடைய அம்மா வந்து என் பக்கத்தில் இல்லை. அப்போ வந்து அதில் நிறைய காயங்கள் வந்து எனக்கு இருந்தது. அம்மா பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு காயம் அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ நான் 8th படிக்கும்போது 9th என்ன செஞ்சிட்டாங்கன்னா என்னை வந்து ஹாஸ்டலில் படிக்க அனுப்பிட்டாங்க. சரி சரி. அது வந்து ஒரு அரபிக் ஒரு ஸ்கூல் தான். அதுவும் ஃபுல்லாக வந்து ஆலிமாவுக்கு படிக்கிறதுக்கும் அதாவது தொடர்ந்து ஓதுறதுக்கும் படிப்பு சார்ந்துமே உள்ள ஒரு
ஸ்கூல் அங்கே தான் படித்தேன். ஆனால் படித்தேன்னா எனக்கு தெரியல, ஆனால் அரபியிலலாம் கரெக்டாக அதெல்லாம் 100க்கு 100 மார்க் வாங்கிடுவேன். பட் இதுக்கு நடுவில் நீங்கள் இஸ்லாத்துலேருந்து வளர்க்கப்பட்டதுனால எப்படி இருந்தது அதனுடைய வளர்ப்பு முறை? பிறந்ததுல இந்த முஸ்லீமாக இருந்ததுனால மற்ற அந்த ரிலீஜன் சம்மந்தமாக வந்து பக்தி கம்மியாக இருந்தாலும் ஆனால் தொழுகுவேன் எல்லாமே இருக்கும். ஆனால் எதுக்கு இதை செய்கிறோம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வி எனக்கு அன்றைக்கே இருக்கும். ஒரு சில கேள்விகள்லாம் எங்கள் வீடுகளில் வந்து கேட்க தான் செய்வேன். இப்போ அந்த திருமண காரியங்கள்லாம் பேசும்போது இந்த 4 இஸ்லாத்தில் வந்து 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் என்ன செய்வேன்னா அது கேள்வி கேட்பேன். ஆனால் அன்றைக்கி சரியான அது வந்து எனக்கு காரணமும் சொல்லலை, அதை கேட்கவும் முடியாது. நான் இன்னும் அதிகமாக கேட்டேன்னா இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தேவையில்லாத கேள்வி அப்படி. அந்த நேரம் கிறிஸ்தவத்தை பற்றி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? அந்த எனக்கு கிறிஸ்தவத்தை பற்றி எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. கிறிஸ்தவம்னா என்னன்னா சிலை வழிபாடு பண்றவங்க தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு தாட் இருந்தது, அதுதான். ஆனா மற்றபடி பைபிளை குறிச்சோ கிறிஸ்தவங்களை குறிச்சோ எனக்கு வந்து எதுவும் தெரியாது. ஏன்னா அடிக்கடி நாங்கள் வந்து தரங்கம்பாடி பீச்சுக்கு போவோம். அங்க சர்ச்சஸ்லாம் இருக்கும், அங்க வந்து சிலை வழிபாடு பண்றவங்க அதை பீச்சுக்கு போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். அங்க என்ன உள்ள எனக்கு தெரியாது. அப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை அதாவது ஈசா நபியை தான் வந்து அவங்க வந்து வணங்குறாங்க. அப்ப நான் இதை குறித்து இப்ப கேட்கும் போது எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஈசா நபி வந்து அடிக்கப்படலை, ஈசா நபி அடிக்கப்படலை, அதற்கு பதிலாக சிலுவையில் அறையப்படலை அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து, சிலுவையில் அறையப்படலை, அதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்கன்னா யூதாஸை தான் ஈசாவோட முகத்தை வந்து யூதாஸுக்கு வந்ததாகவும் யூதாஸை தான் அடிக்கப்பட்டதாகவும் ஈசா நபி அல்லாஹ் வானத்துக்கு எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது அன்னைக்கு அது எனக்கு வந்து ஓகே இப்படிதான் வந்திருக்கு அப்படின்ட்டு அதான் தெரியும் எனக்கு. மற்றபடி கிறிஸ்தவத்தை பத்தி எனக்கு தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை, கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ஹோப்பெல்லாம் இருந்ததா? ஆமா, அதெல்லாம் இருந்துச்சு. கடவுள் ஒருவர் வந்து இருக்கிறது உண்மை, கடவுள் நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அந்த நாட்கள்ல வந்து எனக்கு அன்பு என்னை அரவணைக்க யாரும் இல்லாதனால எனக்கு அந்த அம்மா அப்பா என் பக்கத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை கஷ்டம் என்கிட்ட இருந்துச்சு. மற்றவங்க அந்த ஹாஸ்டல்லேருந்து மற்ற பேரண்ட்ஸ்லாம் வரும்போது என்னுடைய அம்மா அப்பா வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அந்த நாட்களில் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. அப்புறம் நான் +2 முடிச்சதுக்கப்புறம் ட்ராவலிங் விசாவில் வந்து துபாய் போகணும். துபாய் போகணும். ஓகே. ஸோ அங்கே போய் என்ன நடக்குது? அங்கே தான் வந்து நான் வந்து என்னோட கணவருடைய தகப்பனாரை வந்து பார்த்தோம். ஒரு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ? அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து, அதாவது எப்படின்னா இப்போ வெளிநாட்டில் போகும்போது தமிழர்களை பார்க்கும்போது ஒரு நட்பு வரும், ஒரு ஈர்ப்பு, ஒரு நட்பு. அது மாதிரி தான் அவங்களுடைய தகப்பன் வந்து அவங்கள பார்த்தோம். அப்புறம் நான் ஊருக்கும் வந்தாச்சு. இந்தியாவுக்கும் வந்துட்டேன். ஒரு 3 மாதம் அங்கே தங்கியிருந்தேன், இந்தியாவுக்கும் வந்திருந்தேன். இப்போ நான் அந்த வெளிநாடு போனது, அங்கே உள்ள பெண்கள்லாம் வந்து வேலையில இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், படிக்கணும் ஒரு ஆசை வந்துட்டு. ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒன்று, அட்லீஸ்ட் ஒரு எஃப்எம் ஒரு வாய்ஸ்னால் கொடுக்குற அளவுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு, நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனேன். அப்போ வந்து இப்போ இந்த துபாயில் என்னுடைய கணவரை பார்த்தேன். இவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னேன். நான் ரொம்ப போல்டாகவே இருப்பேன். லவ் பண்ணுறேன் அவங்க சொல்கிறத விட நான் தான் வந்து கேட்டேன். ஏன்னா ஓயாமல் ஃபோன் பண்ணும்போது, அடிக்கடி ஃபோன் பண்ணும்போதே நானே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் மதம் வேற என்னுடைய மதம் வேற, இதெல்லாம் செட்டே ஆகாது, நீ வந்து பேசுறத நிறுத்துங்க அப்படி நான் டைரக்டாக சொல்லிட்டு, நீங்க பேசுவீங்க பின்னாடி லவ் பண்றேன்னு சொல்லுவீங்க, இது தேவையில்லாதது, இது வீடுகள்லயும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்கள்ட்ட வந்து சொன்னது. அப்போ எங்க வீட்டில் இந்த விஷயமும் நடந்துட்டு இருக்கும் போது அப்புறம் அவங்களுடைய தகப்பனார் வந்து ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி என்னுடைய மகன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காப்புல, அவனோட முடிவை சொல்லு அப்படிங்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்பதான் நான் வந்து கொஞ்சம் தடுமாறினேன், என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் ஓகே, ஏன்னா பார்த்தேன் உண்மையாவே நல்ல ஒரு மனிதர், ஒரு அன்பான ஒரு மனிதர். ஏன்னா அந்த நாட்கள் என் அம்மா அப்பா ஒரு பிரச்சனை, அம்மா அப்பா வந்து கூட இல்லை, இவங்க உண்மையாக நல்ல மனுஷன், எனக்காக வந்து ஒரு அன்பான மனுஷன் என்னை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. துபாயிலேருந்து அவங்களுடைய
அரபி எங்கள் மாமி மாமாவுடைய அரபிஸ்லாம் அங்கே ஊட்டி வந்திருந்தாங்க. அதை அவங்கள சுற்றி அவங்களோட போகிறதுக்காக என்னுடைய மனைவி ஃபேமிலி எல்லாம் போயிட்டாங்க. அப்போ நான் என் மனைவிட்ட சொன்னேன், நீ போகாத, நம்ம இந்த நேரத்தில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோம்னா அவங்கள ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி மறுபடியும் வீட்டில் விட்டுட்டு நான் வந்துட்டேன். சரி சரி. கிட்டத்தட்ட 1 மாதம் எங்கள் வீட்டில் இருந்தேன். சரி. ஆனாலும் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு எங்கள் அம்மாட்ட எப்படியாவது நான் பேசிடணும், மனசு விட்டு எங்கள் அம்மாட்ட எப்படியாவது பேசிடணும். இது சொல்லிடலாம். ஆமாம், ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து எங்கள் அம்மாட்ட எப்படி, ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது. சரி. அம்மா, ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த நாட்களுக்கு எனக்கு அது புரியலை. நானும் எனக்கும் சின்ன வயசு, அது புரியலை எனக்கு. எப்படியாவது நான் எங்கள் அம்மாட்ட வந்து நான் பேசிடணும், நான் எப்படியாவது வந்து இதை சொல்லிடணும்னு நினச்சா அது வந்து முடியலை. எங்கள் அம்மா என்னை திட்ட, நான் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணேன் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அதை சொல்ல முடியல. சரி. அப்புறம் பார்த்தேன், வேண்டாம். எங்கள் அப்பா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நீ வந்து நீ முடிச்சிரு. அவங்க சொன்ன அந்த அது நியாயம்தான், ஏன்னா என் மகன் பக்கத்திலே இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்படி ஒரு வேலையை வேற பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வந்து இந்த வீட்டுல இருக்க முடியாது, அது சாத்தியமா இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்து எங்க போனோம்னா ஃபர்ஸ்ட் மதுரை வந்து ஜம்மு போயாச்சு. டக்குன்னு கூட்டிட்டு காஷ்மீர் ஏறிட்டேன் ட்ரெயினில். ஏறினா என்னோட ஒரு நாங்கள் உட்காந்துருக்கிறோம், டக்குன்னு அவங்க முதல்ல ஃபுர்கா போட்டு கண்ணெல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா, டக்குன்னு அந்த இதெல்லாம் கழட்டிட்டு நார்மலாக உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ஒரு 10 பசங்க இருக்கும். அந்த சீட் ஃபுல்லாக வந்து உட்காந்தாங்க. என்ன பொண்ணு முஸ்லீமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பயம், ஐயோ நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த பசங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. அப்புறம் சொன்னா ஒரு பையன், நான் தூத்துக்குடினா, ஒருத்தர் மதுரைன்னா, நாங்கள்லாம் மிலிட்ரியில் வேலை பார்க்குறோன்னா. அப்புறம் ட்ரெயினில் வந்து எனக்கு வந்து அவங்க மத்திய பிரதேசில் ஒரு இடத்துல இறங்குனாங்க. அது வரைக்கும் எனக்கு சாப்பாடு செலவு எல்லாம் அவங்க தான் பார்த்துட்டாங்க. 4 நாள் அதில் ட்ரெயின். கையில் பணம்லாம் வச்சுருந்தீங்களா? கையிலலாம் பணமே ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு 1000 ரூபாய் என்னமோ தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கையில் ஒன்றும் பணம் கிடையாது. ஒரு சுடிதாரு, ஒரு போர்வை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்களுடைய அப்பாவும் வந்து நான் உங்களை சேர்த்து வைக்கிறோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட நாங்கள் என்ன செஞ்சோன்னா மறுபடியும் வந்து அப்போதான் முதல் டைம் வந்து ராமேஸ்வர தீவுக்குள்ள நான் வரேன். எனக்கு எங்கேயும் நான் போனது கிடையாது. சரி. பாம்பனுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தோம். சரி. அப்போதான் எங்கள் மாமா சொன்னாங்க, அவங்க சபைக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போதான் நான் வந்து கிருபாசனம் சபைக்கு வந்து நாங்கள் போகிறேன். அப்போ பாஸ்டர் அன்புதாசன் வந்து இருந்தாங்க. அதுவும் எனக்கு விருப்பமே கிடையாது. அப்போ என்னோட மூத்த பையன் யோகனுமே அப்போ கன்சீவ் ஆகிட்டேன். போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த வாந்தி ஒரு பக்கம், அந்த பஸ்ஸில் போயிட்டு வரதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் வந்து நீங்கள் போகணும், அவங்க கம்பல் பண்ணல, அவங்களுடைய கம்பல், ஏன்னா அவங்க கீழே அங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அவங்களுக்காக போகணுமேங்கிறதுக்காக, அதுக்காக தான் நாங்கள் வந்து முத சபைக்கு போனோம். அங்கே என்ன நடக்கலாம் தெரியாது, என்னமோ நடத்துவாங்க, பாட்டு பாடுவாங்க, கொட்டு அடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, அவ்வளவுதான் தெரியும். மற்றபடி அவங்க என்ன செய்யறாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனா ஒண்ணு, அவங்க வந்து தமிழ்ல நாங்க என்ன தொழுகை அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து அரபி மொழியில தான் வந்து கடவுளை வந்து ஆராதிக்கிறது எல்லாமே. ஆனா இங்க நான் சபைக்கு போகும்போது பார்க்கும்போது அவங்க தமிழ்ல தான் பாடுறாங்க, தமிழ்ல தான் வந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க, தமிழ்ல தான் வந்து செய்தி கொடுக்கறதா இருந்தாலும் தமிழ்ல தான் எல்லாமே வந்து செய்யறாங்க. அதுவே வித்தியாசமா ஏதோ செய்யறாங்க. சும்மா போனோமா, அங்க வந்து மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டோமா, மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்துடுது. இப்படியே தொடர்ந்து ஒரு போகணும். அந்த மாமா தான் ஒன்று, பைபிள் நீ படி அப்படின்னு சொல்லும் போது, நான் எதுக்கு படிக்கணும், பைபிள்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு. நீ வந்து அதோட அந்த மாமா சொன்னாப்புல, அந்த குங்குமம் இந்த புக்கெல்லாம் படிக்கிறல்ல, அதே மாதிரி நினைச்சு கூட படி அப்படின்னாங்க. ஓகே, அவங்க சொன்னது ஒரு கருத்து, ஓகே அப்படின்னா படிக்கலாம். அவங்க அந்நிய பாஷையில அது பேசுவாங்களா? அது சர்ச்சில் அந்நிய பாஷையெல்லாம் அதை பேசும்போது, அதை தான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அது வந்து வினோதமா இருக்கும். என்ன பண்றாங்க இவங்க, என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு அதை பார்த்து ஃபர்ஸ்ட் பையன் நான் ரொம்ப பயந்தேன். நான் என்ன பண்றாங்க இவங்க, வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு அதை பார்த்து பயந்தே போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். வித்தியாசமா பேசுறாங்களே அப்படின்ட்டு. ஆனா நீங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிருந்தீங்களா? அது தொழுகை நான் இங்க வந்துமே நான் என்ன செய்வேன்னா, நான் படித்த சூறாக்கள் எல்லாம் மறந்துடக்கூடாதுன்ட்டு சாயந்தரம் நான் அதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ ஃபைனான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அவர் எப்படி வருமானம் எப்படி சம்பாதிச்சாங்க? ஃபினான்ஸ்னா அவங்க கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. சரி. கூலி வேலைக்கு, மீன் பாக்ஸை தூக்குற வேலை, அந்த மாதிரி வேலைக்கு தான் அவங்க போய்
அப்படிதான் வந்து அதுவும் நான் சமைக்க தெரியாது, அவங்களுக்கு பொருள் வாங்க தெரியாது, சரி ஒண்ணுமே தெரியாது சமைக்க. ஏதோ நாங்க 2 பேரும் எப்படியோ லைஃப் அந்த நாட்கள் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஓடினது. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு வழி தெரியாமல் நடுக்கடல் என்ற படகு மாதிரி அல்லது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரே நேரத்தில் வந்து வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறிடுச்சு. வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலை, அதாவது தலைகீழாக அந்த ரேஷியோ அப்படி இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா வீட்டில் தான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் திரும்ப ஒரு வாடகை வீடு, ஒரு ஓலை வீடு, வாடகை வீடு, கூரை வீடு, அந்த வீட்டில் தான் கொஞ்ச நாள் இருந்தோம். அந்த டைம்ல வந்து தெரியல அடுத்த லைஃப் எப்படி நாங்க மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் மட்டும் இருந்துச்சு. இப்போ கன்சீவ் ஆயிட்டேன். அதை கன்சீவ் ஆன அதெல்லாம் வந்து சொல்றது எப்படின்னா 9 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு வலி வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஏன் ப்ளீடிங் ஆனது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. அப்புறம் அவங்க ஒரு கம்பெனியில் ஒரு வயசான பாட்டிகிட்ட போய் என்ன செஞ்சுருக்காங்க, கருவாடு விற்கிற ஒரு பாட்டியை மட்டும் வந்து இந்த மாதிரி என் மனைவிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஐயோ பிள்ளைக்கு கொடி சுற்றி இருக்குமாக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்து அது ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு கூட எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல. ஸோ அப்போலாம் உங்கள்கிட்ட பணம் இருந்ததா டெலிவரிக்கெலாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய அவங்க மாமா தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே, சித்தப்பா அவங்க தான் சப்போர்ட் பண்ணா. இவங்களும் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தாங்க. அன்னைக்கு இருந்தால் ஒரு 3000 ரூபா மடங்கிறனால அது வந்து ரொம்ப அதிகமான செலவுமே இல்லை. ஒரு 3000 அன்னைக்கு டெலிவரி. யோகனும் பிறந்தான். யோகன் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தேவன் என்னோட வந்து இடைப்படுறாரு சொப்பனத்தின் மூலமா, தரிசனங்கள் மூலம். எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குது. சர்ச்சுக்கு நார்மலா போயிட்டு வர்றீங்க, ஒரு மாற்றம் அதெல்லாம் கிடையாது. உங்க கணவரும் இதை பத்தி உங்கள்கிட்ட பேசுறது கிடையாதுல்ல? அவரும் ஆனா பேசுவாப்ல. ஏதாவது வந்து பேசினா உங்க மதம் உங்களோட இருக்கணும், என் மதம் என்னோட இருக்கணும், அந்த மாதிரி என்கிட்ட இதெல்லாம் பேசுறவளை வச்சுக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து வான் பண்ணிடுவேன். என்கிட்ட இதெல்லாம் பேசுறவளை வச்சுக்கூடாது, பேச ஆரம்பிச்சா இந்த மாதிரி சண்டை போட்டுருவேன். என் மதம் என்னோட இருக்கட்டும், உங்க மதம் உங்களோட இருக்கட்டும். ஆனா மொதல் அவங்க தான் ரசிக்கப்பட்டாப்ல. சரி. ஒரு ஸ்டேஜ்ல வந்து எனக்குள்ள மிகப்பெரிய மரண பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து சடனா வந்ததா? அதாவது என்னால் வந்து அதை வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ண முடியல. ஒருவேளை எனக்கு நான் அந்த மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் அது இருந்ததாங்கிறது என்னால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்ல முடியல. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் என் லைஃப்பில் வந்து அது பெரிய பிரச்சனையாச்சு. எனக்கு மரண பயம் வந்துருச்சு. மரண பயம்னா மிக கொடூரமான மரண பயம். பயம் வேதனை உள்ளதுன்னு பைபிளில் எழுதியிருக்கு. அது பின்னாடி தெரியும் நமக்கு. என்ன பண்ணுவீங்க? யாரோட பக்கத்துலேயும் உட்கார மாட்டேன். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு நீடில் உடைக்கும் போது அதை பார்த்துட்டே இருப்பேன். ஒருவேளை வேறு யாருக்கு யூஸ் பண்ண நீடில் நமக்கு போட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது அவங்களுக்கு இருந்த வியாதி வந்துடும். சலூன் கடைக்கு போனால் அவங்க பிளேடு மாற்றுறாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்ப்பேன். இவ்வளவு இது நாள் வரைக்கும் நான் பிளேடு யூஸ் பண்ணுறதில்லை, ட்ரிம்மர் வச்சு தான் சலூன் கடைக்கு போனாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான், நான் வந்து பிளேடு யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்புறம் பஸ்ஸு சீட்டில் ஒருத்தவங்க உட்காந்து நினச்சிட்டு போனாங்கன்னா அந்த சீட்டில் நான் உட்கார மாட்டேன். ஒருத்தவங்க மூச்சு காற்று என் மேலே பட்டால் கூட அவங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு வியாதி வந்துருமோன்னு ஒரு பயம். இப்படிப்பட்ட ஒரு பயங்கர கொடூரமான ஒரு சூழ்நிலையில் செத்துடலாங்கிற அளவுக்கு மனுஷன் கஷ்டம். ஏன் அப்படின்னா 24 மணி நேரமும் பயம், 24 மணி நேரம் பயம், எதை பார்த்தாலும் பயம். நமக்கு அது வந்துருச்சோன்னு பயம், இந்த வியாதி வந்துருச்சோன்னு பயம். ஒரு ஸ்டேஜில் யாரும் இல்லாத இடத்துல தனியாக செருப்படுத்தி என் தலையில் அடிச்சுக்கிட்டே அழுகுவேன். இதுக்கு நான் செத்துடலாமே, இப்படி ஒரு வாழ்க்கை. உங்களுக்கே சடனாக அது வர ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி? அதான் சொல்கிறேன்ல, அப்படியே தாங்க முடியாது. யாரும் இல்லாத இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சு செருப்படுத்தி என் தலையில் அடிச்சுட்டு அழுகுவேன். இதுக்கு நான் உயிரோடு இருக்கணுமா, இதுக்கு நான் செத்துடலாமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ பயம். ஒன்றும் இல்லைண்ணே, இப்போது நீங்கள் என்னை தொட்டுட்டு போயிட்டீங்கன்னா கூட நீங்கள் நல்ல மனிதராக இருக்கலாம், அன்பானவங்களாக இருக்கலாம், எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தொட்டுட்டு போன உடனே அவங்க கையில் ஒரு வேளை ஏதாவது காயம் இருந்து அந்த காயம் நம்ம மேலே பட்டு அவங்க பிளட்டு நம்ம மேலே பட்டு இப்படி எல்லாமே கற்பனை உலகத்தில் போய்கிட்டே இருக்கும். அப்படியே உடனே அதை வாஷ் பண்ணுவேன், 100 நேரம் வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணாலும் பயம் போகாது. இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தம்பி உனக்கு எதிராக பயங்கரமான பிசாசு போராட்டம் இருக்குது. அந்த அண்ணன் பேர் சூசைன் பேர். இப்போ திருவாரூரில் அந்த அண்ணன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, பயங்கரமான பிசாசு போராட்டம் வாழ்க்கையில் இருக்குது, நீ ஆண்டவருக்கு உபவாசம் போட்டு நீ ஒப்புக்கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் முதல்ல ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் கடவுளுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில்
அதை வந்து வார்த்தையினால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அப்போ உட்கார்ந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் ஒரு போதகர் அவர் வந்து அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தார். ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் முன்னே உட்காந்துருக்கிறேன். அவர் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் அங்கேருந்து என்னையே எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காக எட்டி பார்த்தாரோ தெரியாது. திடீர்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தண்ணி ட்ராப்போ ஒரு எண்ணெயோ நம்ம மேலே கொட்டி அப்படியே மேலே வடிஞ்சு அப்படியே போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து அது என்ன ஃபீல்னு எனக்கு சொல்ல தெரியும். இப்போ ஒரு கரண்ட் அடிக்கிற வேற ஒரு எர்த்து ஃபீல் ஆகும் இல்லையா, எர்த் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அப்படியே இங்கேருந்து அப்படியே இறங்கி போய் என் கைகாலெலாம் அப்படியே இழுத்து அப்படியே விழுந்துட்டேன். இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் அது என்னென்னு ரொம்ப நேரம் உடனே அவர் சொன்னார், விடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு நானே எழுந்துச்சு உட்காந்தேன். அது உங்களுக்கு புது அனுபவமாக இருக்குது. எனக்கு அது புது அனுபவம். இன்ன வரைக்கும் அது என்ன அனுபவம்னே என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கதறி எழுது, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, நான் பாவிதான். அது வரைக்கும் என் வாழ்க்கையில் நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு தான் என் லைஃப்பில் முதல்ல நான் எவ்வளோ ஒரு கொடூரமான பாவிங்கிற அந்த உணர்வு எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. நான் செஞ்ச அக்கிரமங்கள் பாவம் எல்லாத்தையும், இது வந்து ஏதோ எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸாக சொல்லலை, நான் என் லைஃப்பில் உண்மையிலே உணர்ந்தேன். ஓகே, நம்ம வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோம், கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ணியிருக்கிறோம், தாய் தகப்பனுக்கு எதிராக பாவம் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஆண்டவரே அப்படின்னு என் வாழ்க்கையை முதல்ல அந்த இடத்துல சரண்டர் பண்ணுறேன். இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒத்துக்க மாட்டேன், கடவுள் வந்து அதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனம், அதாவது ஒரு என்னுடைய தரிசனத்துல ஆண்டவர் வந்து ஒரு வானத்துல இருந்து ஒரு ஒளி, ஒரு உருவம் மாதிரி இருக்குது. அந்த முகம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி, அந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்தா மாதிரி ஒரு கனவு, எனக்கு ஒரு ஃபீல் வெளிச்சம், நான் ஒரு கஷ்டத்துல இருக்கிற மாதிரியும் அந்த வெளிச்சம் என் மேல படுற மாதிரியும் அப்படின்ட்டு அந்த வெளிச்சத்தை வந்து நான் உணர்றேன், இது இயேசு அப்படிங்கறது உணர்றேன். ஏன்னா இதை என்னால் அன்னைக்கு நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு என்னால் அதை நம்ப முடியல. சரி, என்ன இது இப்படி நமக்கு இப்படி கனவு வருது, என்னது இது அப்படின்ட்டு அது ஒரு குழப்பமாவே தான் இருந்துச்சு. யார் கடவுள், இவங்க ஏதாவது பேசும்போது கூட நான் யார் இதுல கடவுள், எப்படி வந்து இயேசுவா அப்படிங்கிற குழப்பம், அதுக்கப்புறம் தேடல் வந்துச்சு எனக்கு, யாருதான் கடவுள். அப்ப நான் கடவுள், ஆனா கடவுள் நம்பிக்கை இருந்து கடவுள் இருக்கிறது உண்மை. சரி, கடவுள் இருக்கிறது உண்மை. அப்ப யார் கடவுளா இருக்கும்னு வந்து எனக்கு நான் இன்னொன்று அந்த அந்த எப்படி ரன் பண்ணும் வாழ்க்கையை குறிச்சுக்கான ஒரு கவலை, பயம், எப்படி போறோம் அப்படிங்கிறது தெரியல. நான் ரொம்ப தனிமையில அழுதுருக்கேன். அப்புறம் தனிமையில நான் வந்து இயேசுவை வந்து கூப்பிட்டு அழுக ஆரம்பிச்சேன். அப்ப அந்த நாட்களை வித்தியாசமா தேவன் என்னை நடத்தினார். சொப்பனங்கள் மூலியம், தரிசனங்கள் மூலியமா ஆண்டவர் வந்து என்னோட பேசுறது. இப்போ என் பிள்ளைய குறிச்செல்லாம் ரொம்ப அப்பதான் அந்த தம்பி பிறந்திருக்கும் போது, நம்ம முஸ்லீமு, அவங்க வந்து கிறிஸ்தவங்க, எப்படி இந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்ப்போம், எந்த முறையில எப்படி வளர்ப்போம், இந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன பிரத்யட்சமா, நான் அவனுக்கு சகாயரா இருப்பேன், இது பைபிள்ல இருக்குன்னு எனக்கு தெரியவே செய்யும், அது ஆண்டவர் தானான்னு அப்பயே ஒரு கேள்வி. நான் தான் சின்ன வயசுல இருந்து ஒரு கோட்பாடுல ஒரு கொள்கையில வளர்ந்ததுனால இது சரிதானா அப்படின்ட்டு எனக்கு வந்து அது ரொம்ப குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து எனக்கும் என் கணவருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தது. அவங்க வந்து அவங்க ரசிக்கப்பட்டாங்க, இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் வருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்யறாங்கன்னா, நான் சொல்ற ஒரு அந்த இப்போ அதாவது யூதாஸ் தான் வந்து சிலுவையில் அறையப்பட்டது, ஈசா நபியை வந்து வானத்துக்கு எடுத்துக்கிட்டான் அப்படின்னு அந்த கதையை நான் சொல்றேன். இதுதான் நடந்தது அங்க அப்படின்ட்டு. அதோட எனக்கு வந்து சரி நீ சொன்ன மாதிரியே வச்சுப்போம் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஈசாவை சிலுவையில அடிக்கப்படுறதுக்காக கொண்டு போறாங்க. சரியா, அப்ப கொண்டு போகும்போது அது ஈசாவே அடிக்கப்படட்டுமே, எதுக்கு யூதாஸோட முகத்தை வந்து அங்க மாத்தணும், எதுக்கு அங்க ஒரு ஆள் மாறாட்டம் நடக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு சுழியல் இருந்துச்சு. என்னன்னா என்னுடைய அப்பா சொல்லுவாங்க, எங்க அப்பா ரொம்ப சன்மார்க்கமா என்னை வளர்த்தாங்க. கரெக்டா வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம், 10th படிக்கும் போது எங்க அப்பா வரும்போது நான் சொன்னேன், ரேங்க் கார்டில் வந்து எங்க அம்மாவோட கையெழுத்து, நான் அம்மாவோட கையெழுத்து போட்டுருவோமாப்பா, உங்க கையெழுத்து எனக்கு போட தெரியாது அப்படி நான் சொல்றேன். அதோட என்னுடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா, உன்னை ஜெயில போட்டுருவேன், யாரோட கையெழுத்து யாரும் போடக்கூடாது, அது வந்து ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எங்க அப்பா எனக்கு.
அந்த திங்கிங் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கையெழுத்தே வந்து யாரோட கையெழுத்தே என்ன செய்ய முடியாது, நம்ம போட முடியாது. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கோம் அப்போ அப்படின்ட்டு அதை கொஞ்சம் அப்படியே அதே 2 நாள் 3 நாள் அதே திங்கிங்கா இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஓகே இயேசுதான் அங்க அடிக்கப்படுது, அங்க ஏன் வந்து நம்ம சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசுன்ற மாதிரி இயேசுங்கிறத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். சரி சரி. இப்ப இயேசுக்காக வாழணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஆண்டவருக்காக வாழணும். கடவுளா ஏத்துக்கிட்டீங்களா ஆண்டவர்? ஏன்னா கடவுளான்னு கூட என்னால ஏத்துக்க முடியல, ஆனா இயேசுதான் சிலுவையில் அறையப்பட்டார் அந்த மாதிரி கடவுள்ன்ற பொசிஷன்ல வைக்கல, இயேசுங்கிற நான் ஏத்துக்கிட்டேன். அவருக்காக வாழணும், பைபிள் படிக்கணும் அப்படின்னு பைபிள்ல படிக்க ஆரம்பிக்கிறேன். பார்க்க முடியாது நேர்ல, அவர் பெரிய அப்படிதானே இருக்கும். நீங்க குல்லுல்லா, அதாவது குல்ஹுல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படிங்கிற ஒரு சூரா. அதாவது பெறப்படவும் முடியாது, பெறவும் முடியாது, பெறப்படவும் முடியாதுங்கிற ஒரு கடவுள் வந்து மனிதனா வர வாய்ப்பு இல்ல. ஆனா அந்த சூறா இன்னுமே அது இருக்குது. அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கு, எப்படி மனுஷன் வந்து மனுஷனா வர, கடவுள் வந்து எப்படி மனுஷனா வர முடியும் அப்படின்னு. எந்த இடத்துல அது பிரேக் ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு வந்து மனுஷன் கடவுளால் வரவும் முடியும் அப்படிங்கிற டயத்துல தான் ஏதாச்சா? நான் அந்த கேள்வியவே வந்து நானா ஆண்டவர் எனக்கு வந்து அந்த கேள்வியை மாத்தி ஏன் வரக்கூடாது, ஓகே ஓகே, அந்த மாதிரி எனக்கு அந்த கேள்வியை வந்து ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்தினார், ஏன் வரக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போதான் ஒரு மாற்றத்துக்குள்ளே வர்றீங்க. உடனே நான் வந்து தேவன் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுதான் மரிச்சது, அங்க வந்து சிலுவையில் எனக்காக மரிச்சாரு, எனக்கு என் பாவத்துக்காக மரிச்சாருங்கிற அந்த உணர்வு வரும்போது எனக்கு வந்து அடுத்த ஆண்டவருக்காக வாழணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அடுத்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பாஸ்டர் அன்புதாசன் அவதான் எனக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சர்ச்சுக்கு போறேன். ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நகை கழட்டிட்டேன். எனக்கு அந்த சந்தோஷம், ஒரு நிம்மதி, அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம், எனக்கு இந்த நகையும் எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. அன்னைக்கே வந்து நான் வந்து கழட்டிட்டேன். சர்ச்சுகளையும் அப்புறம் போக போக அந்த கைத்தட்டி பாட்டு பாடுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. ஆராதனையில வந்து நான் வந்து கலந்துகிட்டு பாடல்களை பாடும்போது அது ஒரு ஆசீர்வாதமா எனக்கு ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் தந்தார். அந்த ஒரு கனவு ஆண்டவர் எனக்கு தராரு அந்த நாட்கள்லயே. அப்ப என் பைபிளும் ஒழுங்கா படிச்சது கிடையாது, ஒழுங்கா அந்த அளவுக்கு எதுவும் எனக்கு ஆவிக்குரிய ஒண்ணுமே தெரியாது. தேவன் ஒரு விஷயம் வந்து எனக்கு கனவுல வந்து நிறைய வந்து மரங்கள், ஒரு வயல்வெளியெல்லாம் கடந்து நிறைய மரங்கள் இருக்கிற மாதிரியும் அந்த மரங்கள்ல நிறைய பழங்கள் இருக்கிற மாதிரியும் காண்பிக்காரு. அப்போ காண்பிக்கும் போது ஒரு சத்தம் மட்டும் எனக்கு கேட்குது. 3 பேர் அதில் நிற்கணும், அதில் நான் ஒரு ஆள். அந்த சத்தம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆள்கிட்ட சத்தம் கேட்குது, இந்த வேலையை நீ செய்வியா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. அதே சத்தம் 2வது நிற்கிற ஒரு நபர்கிட்ட சத்தம் கேட்குறாங்க, இந்த வேலையை நீ செய்வியா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், என்னுடைய தகப்பனார் செஞ்சாரு, என் தகப்பனாரே செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அந்த சொல்றாப்புல. அதே சத்தம் எனக்கு கேட்குது, இந்த வேலையை நீ செய்வியா அப்படின்ட்டு. அதோட நான் சொல்றேன் இந்த வேலையை நான் செய்யறேன், அப்படி சொல்றீங்க. நான் சொல்றேன் இந்த வேலையை நான் செய்யறேன் அப்படின்ட்டு. இதே மாதிரி ஒரு நாள் ஒரு தரிசனம். அதுக்கப்புறம் ஒரு வயல்வெளியில நிறைய பேர் நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போற மாதிரியும் அந்த வயல்வெளி ஃபுல்லா கதிர்கள் வந்து எனக்கு நெல்மணி மாதிரி தான் நான் பார்த்தேன். நெல்மணி நெல்லுலாம் நெற்கதிர்கள் வந்து விளைஞ்சிருக்கு. இப்போ அதை போய் நீங்க அறுக்கணும், அதுக்கேற்ற கூலியை தருவேன், ஒரு அது வந்து அதுக்கேற்ற கூலி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு, அதாவது அந்த கதிர்களை அறுக்கணும். நான் போய் என்ன செய்யறேன்னா ஒரு 2 செடியை வந்து டக்குன்னு பிடிங்கன்னா அப்ப என்னோட கணவர் வந்து அந்த கனவுலயே இந்த சொப்பனத்திலேயே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறேன், இப்படி பிடுங்க அதை அந்த நெற்கதிர்களை உருவு அப்படின்ட்டு. நான் என்ன செய்யறேன், 2 பேருமே என்ன செய்யறோம்னா அந்த கதிர்களை அப்படி உருவுறோம். உருவி ஒரு இடத்துல அப்படியே குவியலா சேர்த்து வைக்கிற மாதிரி அப்படி ஒரு கனவு. இதெல்லாம் எனக்கு பைபிள் இருக்குன்னு எனக்கு அந்த நாட்கள்ல எனக்கு தெரியவே தெரியாது. நான் இதை சொல்லும் போது அப்புறம் தான் அவங்க வந்து உனக்கு ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சகோதரிலாம் எனக்கு சொன்னாப்புல, இந்த மாதிரி கனவு கண்ட அப்படின்னு சொல்லும் போது உனக்கு ஆண்டவர், எனக்கு அப்ப ஊழியனா என்னன்னு தெரியாது, ஆனா ஊழியன்னு சொல்றாங்க அதுவும் எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த நாட்கள் அது மாதிரி
ஒரு சில நடக்க வேண்டிய விஷயங்களை ஆண்டவர் எனக்கு காமிச்சார். எனக்கு அதெல்லாம் அதிசயமா இருந்துச்சு. இப்படி எப்படி வந்து சில அதாவது நடக்க இருக்கிற ஒரு காரியங்களை கனவுகளையோ தேவன் எனக்கு அதை காண்பிக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. எப்படி இருந்துச்சு அந்த மாற்றங்கிறது? அந்த எனக்கு இதுல ஒரு ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு தெய்வீக ஒரு சமாதானம். ஏன்னா அதை நான் ரொம்ப குழப்பத்துல இருந்த ஒரு நாட்கள், எங்க வந்து லைஃப்பை குறித்து ஒரு கேள்வி. ஆனால் எப்படி போகுது லைஃப் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆலயத்துக்கு போனதுக்கப்புறம் என்னோட இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தந்தார், ஒரு நிம்மதி ஆண்டவர் தந்தார். அதோட நான் வந்து எனக்கு அதை சுற்றி வந்து அந்த நாட்களில் எதிர்ப்பு எனக்கு அதிகமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா ஏற்றுக்கல, என்னோட அப்பா ஏற்றுக்கல, அவங்க ஃபேமிலியிலையும் என்ன செய்யலைன்னா ஏற்றுக்கல. அப்போ ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது என் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற நான் நினைக்கல. நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதுனால ஒரு 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 வித்தியாசம், அந்த சமாதானத்தை என்னால் அதை எப்படி சொல்ல, எனக்கு அவ்வளோ ஒரு சமாதானம் இருதயம் ஃபுல்லாக. அந்த எந்த பிரச்சனைகளும் எனக்கு அதை முன்னே தெரியலை. அவர் எனக்கு ஏதோ ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் அப்படிங்கும்போது அதில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே ரட்சிக்கப்பட்டாச்சு, இனிமேல் வந்து ஆண்டவர் எங்களை வந்து பெரிய பணக்காரர்களாக ஆக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ்.